நந்தினி இந்தா உன் ஃபோன் தான் அடிக்குது. அந்த அகிலா தான் பேசுறான். ஹலோ. என்ன நந்தினி, சென்னைக்கு வந்து ஜெயிச்சிட்டோங்கிற திமிர்ல இருக்கிற மாதிரி தெரியுது. நீ எப்ப சென்னைக்கு வருவந்தா காத்துட்டு இருந்த. இனிமே உன்னை நிம்மதியா இருக்க விட மாட்டேன். என்னடி 4 ரவுடிங்களை கூட்டிட்டு வந்து மிரட்டினியா? உன்னால என்னடி பண்ண முடியும்? ஏய், பொறுத்திருந்து பாருடி. ஏன் வாங்கினதெல்லாம் பத்தலையா? இன்னும் வேணுமா? இனிமே என்ன அடிக்கிறதுக்கு உனக்கு கை இருந்தா தானே? அந்த கையை இல்லாம பண்ணிடுற. என்ன மிரட்டுறியா? உன் மிரட்டலுக்கெல்லாம் நான் அடங்கி போறவல்ல. என்ன விஸ்வா கிட்ட இருந்து பிரிச்சுதான் நீ நினைக்கிற? என்ன பிரிச்சுட்டு நீ சந்தோஷமா வாழ்ந்துருவியா? இல்ல நான் உன்னை அப்படி சந்தோஷமா வாழ விட்டுருவேனா? கூடிய சீக்கிரத்துல உனக்கு முடிவு கட்டுறேன். நான் சரியான முடிவு எடுக்கிறதுக்குள்ள விஸ்வாவை விட்டுட்டு ஓடி போயிடு. கொலைக்கிறதெல்லாம் வேட்டைக்கு உதவாதுன்னு சொல்லுவாங்க. அதுவும் விஷயத்துல சரியாதான் இருக்கு. ஏய், என் ஒரு முகத்தை தான் நீ பாத்திருக்க, இன்னொரு முகத்தை பார்க்க போற. என் விஷயத்துல நீ தலையிட்ட, நான் பத்ரகாளியா மாறி உன்னை தும்சம் பண்றனா இல்லையான்னு பாரு. பாக்கலாண்டி. பாக்கலாண்டி. வேடி போன. அகிலா எல்லாத்துக்கும் துணிஞ்சவமா, அவகிட்ட போய் விரோதத்தை சம்பாதிக்கிறியம்மா. ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிட போகுது. மதுரைக்கு வந்தப்போ நீ அவளை அடிச்சு அனுப்பிச்சிட்ட. இங்க வந்தப்போ இவங்க 2 பேரும் அடிச்சு அனுப்பிச்சிருக்காங்க. அது அவ மனசுல வச்சுக்கிட்டு ஏதாவது பழி வாங்கிட போறாமா? அவளுக்கெல்லாம் பயந்துகிட்டு ஏன் விஸ்வாவை நான் விட்டு கொடுக்க முடியுமா? இனி எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, என் விஸ்வாவை விட்டு பிரியறதா இல்ல. அவளா நானு பாத்துடுறேன். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் மேடம். வா பிரியா. மேடம், உங்க டாட்டரை பொண்ணு பார்க்குற விஷயமா ஏதோ பர்சனல் ஒர்க் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, என்ன ஒர்க்கு சொல்லுங்க மேடம், நான் பார்க்குறேன். என்ன மேடம், என்ன ஒர்க் இருக்குன்னு சொல்லுங்க, நான் செய்யறேன். பிரியா, நான் என்ன சொன்னாலும் நீ செய்வியா? கண்டிப்பா செய்வேன் மேடம். உங்க கம்பெனில வேலை செய்யறதுக்கு இவ்ளோ பேர் இருக்கும்போது உங்க பர்சனல் ஒர்க்க என்ன நம்பி என்கிட்ட கொடுக்குறீங்கல்ல, இதுல இருந்து நீங்க என்ன எவ்வளவு உயர்வான இடத்துல வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க என்ன வேலையா இருந்தாலும் சொல்லுங்க, நான் உடனே செய்யறேன். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை ரிசீவ் பண்ணணுமா? ஸ்டார் ஹோட்டல்ல தங்க வைக்கிறதுக்கு அரேஞ்ச் பண்ணணுமா? இல்ல உங்க பொண்ணை கூட்டிட்டு பார்லருக்கு போகணுமா? இல்ல உங்க பொண்ணு கூட வீட்ல இருந்து அவங்களுக்கு கூட மாட ஹெல்ப் பண்ணணுமா? அதுக்கெல்லாம் அவசியமே இல்ல. ஏன் மேடம் அப்படி சொல்றீங்க? என் பொண்ணு ஓடி போயிட்டா. என்ன மேடம் சொல்றீங்க? நடு ரோட்ல அம்போனி என்ன விட்டுட்டு ஓடி போயிட்டான். என்ன மேடம், என்ன சொல்றீங்க? இது இது எப்படி நடந்துச்சு? சொல்றேன் பிரியா. என் பொண்ணோட கல்யாண பேச்சு எடுக்கும் போதெல்லாம் அவ கலாட்டா பண்ணுவா. எனக்கு கல்யாணம் வேணாம் வேணாம்னு எத்தனை தடவை உன்கிட்ட சொல்றது? சொன்னா கேட்க மாட்டே நீ? இன்னொரு தடவை மாப்பிள்ளன்னு எவனையாவது கூட்டிட்டு வந்து என் முன்னாடி நின்னு இந்த மைய என் கண்ணுல பூசிட்டு வர மாட்டேன். மூஞ்ச ஃபுல்லா பூசிட்டு வந்து நிப்பேன். என்ன பாக்குற? நான் சொன்னா செய்வேன்னு உனக்கு தெரியும்ல? தெரியும்ல?
ஏன் மேடம், உங்க பொண்ணுக்கு இந்த கல்யாணம் பிடிக்கலையா? நானும் ஆரம்பத்துல அப்படிதான் நினைச்சேன். ஆனா போக போக தான் புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு வேலை வெட்டி இல்லாத பையன் எங்க கிட்ட இருக்கிற பணத்துக்காக அவன் மேல ஆசைப்பட்டு காதலுங்கிற பேர்ல மயக்க வச்சிருக்கான். என் பொண்ணும் அவனை போய் நல்லவன்னு நம்பிக்கிட்டு இருக்கா. என் பொண்ணு புத்திசாலியும் இல்ல, முட்டாளும் இல்ல, ஒரு மாதிரி ரெண்டும் கேட்டான். அதனாலதான் அவ ஏமாறக்கூடாதுன்னு தீர்மானமா நான் முடிவெடுத்து இந்த சம்பந்தத்தை தேடி பிடிச்சேன். அவளும் என்னென்னமோ அடம் பிடிச்சு பார்த்தா. பிரியா, நான் சொன்னதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணனா. பிரியா, நான் என்ன சொல்ல வரேன்னா, அவ கல்யாணத்தை எப்படியாவது நடத்தி முடிக்கணுங்கிற தீர்மானத்தோட இருந்தேன். அப்புறம் எப்படி மேடம் வீட்டை விட்டு போனாங்க? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர வரைக்கும் என் பொண்ணை பாதுகாப்பா வைக்கிறதுக்காக என்னோட ஃபார்ம் ஹவுஸ்க்கு நான் கார்ல கூட்டிட்டு போயிட்டு இருந்தேன். மா, இப்ப என்ன எங்க கூட்டிட்டு போயிட்டு இருக்க? கல்யாணம் முடியற வரைக்கும் அந்த படுபாவி கண்ணுல படாம இருக்கிறதுக்கு உன்னை ஃபார்ம் ஹவுஸ்க்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன். அப்ப நீ என்ன கடத்திட்டு போறல்ல? இல்ல, உனக்கு ஒரு நல்ல வழி காட்டுறதுக்காக கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன். நல்ல வழி எது கெட்ட வழி எதுன்னு எனக்கு தெரியும். உனக்கு தான் எந்த வழின்னு புரியலல்ல? டிரைவர், ஸ்டாப் த கார். ஏய், என்ன பண்ற நீ? ஏய் பிரியா, நில்லு. பிரியா, பிரியா சொன்னா கேளு. பிரியா, சாந்தி, பிரியா. அதுக்கப்புறம் அவளை நான் தேடாத இடமே இல்லை. என் வசதியை பயன்படுத்தி நான் எல்லா இடத்துல தேடி பார்த்துட்டேன். என்னால கண்டுபிடிக்க முடியல. சாரி மேடம், உங்க கதையை கேட்கறதுக்கே மனசு கஷ்டமா இருக்கு. இப்போ நீங்க என்ன மேடம் செய்ய போறீங்க? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? அதைத்தான் நான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். வரவங்க ரொம்ப பெரிய இடம் பிரியா. அவங்க சம்பந்தம் கிடைக்கிறது பெரிய விஷயம். எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் கடம் விக்கு விநாயகராம். விக்கு டிவி என்கிற ஆன்லைன் சேனலை ஆரம்பிச்சிருக்கிறோம். முழுக்க முழுக்க சங்கீதத்துக்காகவே ஆரம்பிக்கப்பட்டது. இந்த சேனலில் இன்னும் பலவிதமான சுவாரஸ்யமான நிகழ்ச்சியெல்லாம் வரப்போகுது. இதற்கு உங்களுடைய ஆதரவு மிக்க அவசியம். சப்ஸ்கிரைப் விக்கு டிவி. அவங்க கிட்ட போய் பொண்ணு ஓடி போயிட்டான்னு நான் எப்படி சொல்றது? எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு பிரியா. பேசாம
செத்து போயிடலான்னு கூட தோணுது. ஐயோ, அப்படிலாம் சொல்லாதீங்க மேடம். ப்ளீஸ், வேற ஏதாவது யோசிக்கலாம். பிரியா, பொண்ணு பார்க்க வரவங்க கிட்ட நான் அவமானப்படாம இருக்கணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன வழி இருக்குன்னு சொல்லுங்க மேடம். எதுவா இருந்தாலும் நான் செய்யறேன். நான் என்ன சொன்னாலும் நீ செய்வியா பிரியா? கண்டிப்பா மேடம். உங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். பிரியா, பொண்ணு பார்க்க வர மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட நீதான் என் பொண்ணா நடிக்கணும். என்ன மேடம் சொல்றீங்க? நான் நான் உங்க மகளா? அதுவும் மனப்பெண்ணா நடிக்கணுமா? ஆமா பிரியா, பொண்ணு பார்க்க வரவங்க கிட்ட உன்னதான் என் மகன்னு சொல்ல போறேன். மேடம், எனக்கு வேற வழி தெரியல பிரியா. எனக்காக இதை செஞ்சாகணும். இல்லைன்னா என் மானமே போயிடும். என்ன சொல்ற பிரியா? என்ன பிரியா மௌனமா இருக்க? இப்பதானே சொன்ன எனக்காக நீ என்ன வேணும்னாலும் செய்வன்னு. என் மனசுல உங்களுக்குன்னு ஒரு பெரிய இடம் வச்சிருக்கேன்னு இப்பதானே சொன்ன. ஏன் பிரியா, ஏன் மௌனமாயிட்ட? ஆமா மேடம், இப்போவும் நான் உங்களை அப்படிதான் வச்சிருக்கேன். ஆனா பொண்ணு பார்க்க வர மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க முன்னாடி உங்க பொண்ணா என்னால நடிக்க முடியாது மேடம். என்ன பிரியா இது? நீ இப்படி சொல்ற? இந்த சமயத்துல உன்னை விட்டா எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யாரும் இல்ல. இத பாரு, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட ஒரு 10 நிமிஷம் என் பொண்ணா நடிச்சா போதும். மத்ததெல்லாம் நான் சமாளிச்சுக்கிறேன். அவங்க இதுவரைக்கும் என் பொண்ண நேர்லயோ இல்ல போட்டோலயோ பார்த்ததே இல்ல. அதனால உன்னை நான் என் பொண்ணுன்னு சொன்னா அவங்க நம்பிடுவாங்க. சாரி மேடம், என்னால முடியாது. ஏற்கனவே என் கல்யாணம் நின்னு போன பிரச்சனையில இருந்து இன்னும் மேல முடியாம நான் இருக்கேன். இந்த நேரத்துல நான் என்னையே ஏமாத்தி மத்தவங்களையும் ஏமாத்த நான் தயாரா இல்ல. என்ன மன்னிச்சிடுங்க மேடம். என்ன பிரியா, என்ன இப்படி சொல்லிட்ட? என் குடும்ப விஷயத்தை நான் வேற யார்கிட்டயும் பகிர்ந்துக்க முடியாத நிலைமையில இருக்க. இந்த விஷயத்துல உன்னை விட்டா எனக்கு உதவி செய்ய வேற யாருமே இல்ல பிரியா. ப்ளீஸ் எனக்காக இந்த உதவியை செய். இப்ப என் குடும்ப கௌரவம், மானம், அந்தஸ்து இதையெல்லாம் காப்பாத்தணும்னா என் மகளா உன்னை நடிக்க வைக்கிறத தவிர எனக்கு வேற வழி தெரியல. மாப்பிள்ளை வீட்டுல இருந்து தான் ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா ஏற்பாட்டையும் செஞ்சுட்டாங்க. நீ என் மகளா நடிப்பேங்கிற நம்பிக்கையில அவங்கள நான் இங்க வர சொல்ல போறேன். ஹலோ,
பொண்ணு பார்க்க வர மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட நீதான் என் பொண்ணா நடிக்கணும். நான் எப்படி அவங்க மகளா நடிக்கிறது? அதுவும் பொண்ணு பார்க்க வரவங்க கிட்ட ஏற்கனவே ஒரு கல்யாண சிக்கல்ல மாட்டி மறுபடியும் சிக்கல்ல மாட்டிக்குவோமோன்னு பயமா இருக்கேன். அப்பா இறந்ததுக்கு அப்புறம் கல்யாண வாழ்க்கை வேண்டான்னு முடிவு பண்ண பிறகு பொண்ணு பார்க்க வரவங்க கிட்ட உன்னதான் என் மகன்னு சொல்ல போறேன். அப்பா இறந்தப்போவே என்னோட சந்தோஷமும் அவரோட இறந்து போயிடுச்சு. இனி என் வாழ்க்கைங்கிறது என் தம்பி தங்கைக்கு பயன்படதானே முடிவு பண்ணி வேலைக்கு போனா இங்கேயும் ஒரு சிக்கலா? இந்த விஷயத்துல உன்னை விட்டா எனக்கு உதவி செய்ய வேற யாருமே இல்லை பிரியா. இதுக்கு ஏன் நாம சம்மதிக்கணும்? சாரி மேடம், என்னால முடியாதுன்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க? கோவத்துல வேலை அது சரியில்லை இது சரியில்லைன்னு டார்ச்சர் பண்ணுவாங்க. இல்லை ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி வேலையை விட்டு வெளியில அனுப்புவாங்க. பேசாம நாமளே இந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டா? இந்த வேலை கிடைக்காம இருந்திருந்தா நம்ம என்ன பண்ணிருப்போம்? வேற வேலை தேடி இருப்போம்ல. அந்த மாதிரி நினைச்சு வேற வேலையை தேடுவோம். பிரியா, என்னம்மா ஏன் இங்க தனியா உட்கார்ந்திருக்க? என்ன அழுத மாதிரி இருக்கு? என்னம்மா வேலையில ஏதாவது பிரச்சனையா? ஒன்றும் இல்லை அத்தை, சும்மா ஒரு ஆஃபீஸ் டென்ஷன் அவ்வளோதான். ஆஃபீஸில் ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதை எப்படி பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆபீஸ் வேலையெல்லாம் ஆபீஸ்லயே விட்டுட்டு வந்துடணுமா? வீட்டுக்கு வந்தா ஆபீஸ் டென்ஷனை எல்லாம் தூக்கி போட்டுட்டு எல்லார்கிட்டயும் ஜாலியா பேசி சந்தோஷமா இருக்கணும். அப்போதான் அடுத்த நாள் ஆபீஸ்ல நல்லா வேலை பார்க்க முடியும். என்னம்மா எல்லாரையும் சாப்பிட வர சொல்லிட்டு இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? பிரியாவை சாப்பிடறதுக்கு கூப்பிடலான்னு வந்தேன். இவ இங்க தனியா உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. நானும் அவ ஆபீஸ்ல இருந்து வந்ததுல இருந்து பாத்துட்டு தான் இருக்கேன். அவ வந்ததுல இருந்து முகமே சரியில்லை. ஆனா அதுக்கு என்ன காரணம்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன? அது ஒண்ணும் இல்லம்மா, வருணோட அம்மா வரும்போது நம்ம எல்லாரும் திட்டிட்டோம்ல, அதுக்கு ஃபீல் பண்றாளோ என்னமோ. அது 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 வந்து பிரியா, அத பத்தி நீ கவலைப்படாதம்மா. நான் ஏதோ கோவத்துல பேசிட்டேன். நம்ம எல்லாம் பேசி அவங்கள சரி கட்டிடலாம். அதெல்லாம் இல்ல அத்தை. அம்மா இங்க இருக்கீங்க, சீட்டு காசு கேட்டு வந்திருக்காங்க. ஐயோ, சீட்டு காசு கேட்டு வந்திருக்காங்களா? ஆமா, நம்ம தான் சீட்டு எடுத்துட்டோம்ல, அதான் பணம் கேட்டு வந்திருக்காங்க. அம்மா, சுந்தர் மாமா ஆட்டோ ஓட்டுன 4 நாள் காசு இருக்குன்னு சொன்னாரு, அந்த காசை கொடுத்துடலாமாம்மா? அதை இவங்களுக்கு கொடுத்துட்டா வீட்டு செலவுக்கு என்னடி பண்றது? அது எனக்கு எப்படி தெரியும்? நீ எந்திரிச்சு வா, நீ வந்தாதான் சமாளிக்க முடியும். நீ சொன்னதான் அந்த ஆளும் கேட்பான். வா. பிரியா, இதெல்லாம் நீ மனசுல வச்சுக்காதம்மா. இதெல்லாம் நாங்க அடிக்கடி சந்திக்கிறது தான். சரி, நீ முகத்தை கழுவிக்கிட்டு சாப்பிட வா. வாமா. இவங்க இவ்ளோ சிரமமான சூழ்நிலையிலயும் நமக்கு அடைக்கலம் தந்திருக்காங்க. இந்த சூழ்நிலையில நம்ம வேலையை விடுறது சரியா? வேலையை விட்டா திரும்ப நமக்கு எப்போ வேலை கிடைக்கும்னு தெரியலையே. ஒரு வேலை ரொம்ப நாள் ஆச்சுன்னா வேலையை விடலான்னு நினைச்சா குடும்பத்துல இவ்ளோ பண நெருக்கடி இருக்கே. வேலைக்கு போனா எம்டி மேடம்க்கு மகளா நடிக்கணும். என்ன பண்ணலாம்? வேலையை விட்டுட்டா இந்த குடும்பம் கஷ்டப்படும். வா பிரியா, உன்னதான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். நீ என் மகளா நடிக்க சம்மதிப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கள வந்துட்டாங்க, உன்னை பொண்ணு பார்க்க காத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் 1 ஹவர்ல நாம அங்க இருக்கணும். அதுக்குள்ள நீ ரெடி ஆகணும் வேற. இதை பாரு பிரியா, உன்னை கூட்டிட்டு போறதுக்காக தான் நான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பிரியா, நேத்து நீ எதுவும் சொல்லாம போயிட்டதும் நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். அதான் மனசுக்குள்ள
நீ வருவ, என் மகளா நடிச்சு என் மானத்தை காப்பாத்துவேன்னு எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. அந்த நம்பிக்கையை நீ காப்பாத்திட்ட. போலாமா? மேடம் 1 மினிட். வேலையை விட்டு போகவே முடிவு பண்ணிட்டியா? பிரியா, இன்னும் 1 ஹவர்ல மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க முன்னாடி நீ மனப்பொண்ணா நிக்கணும். உன்னை கூட்டிட்டு போறதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சாரி மேடம், என்னால மனப்பொண்ணா நடிக்க முடியாது மேடம். அதனால தான் நான் வேலையை விட்டுடுறதா முடிவு பண்ணிட்டேன் மேடம். பிரியா, உன் கல்யாணத்துல நடந்த மாதிரி சம்பவம் வேற யாருக்கு நடந்திருந்தாலும் மனசளவுல பாதிப்படைஞ்சிருப்பாங்க. அத நான் கொஞ்சம் கூட மறுக்கல. ஆனா அன்னைக்கு உங்க அப்பா தவறு செஞ்சதுக்கு இந்த பொண்ணு என்ன செய்வான்னு யாராவது ஒருத்தர் உனக்கு ஆதரவு கொடுத்திருந்தா கூட உங்க அப்பா இறந்திருக்க மாட்டாரு. உன் கல்யாணமும் நல்லபடியா நடந்திருக்கும்.